ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு யூ அண்ட் மீ ஏஐ சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ChatGPT 5. ஓப்பன் ஏஐ வந்து August 7 ChatGPT 5 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்பெக்டட் ரிலீஸ் அப்படின்னா ஓப்பன் ஏஐயோட ChatGPT 5 தான். ஸோ ChatGPT 5ல எந்தெந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ChatGPT 5 நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வாங்க எப்படி வந்து நம்ம ChatGPT யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் ChatGPT 5யோட ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ ChatGPT வந்து மொபைல் வெர்ஷனாகவும் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ரௌசர்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எந்தெந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து ChatGPT 5க்கு இருக்கு, ChatGPT 5 ஃப்ரீ டயருக்கு இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நான் ChatGPT கிட்ட இருந்து லிஸ்ட் வந்து ChatGPT 5 பெய்டு அண்ட் ஃப்ரீ டயர் இன் டேபிள் அப்படின்னு கேட்டிருக்கேன். கிளியரா வந்து கம்பேர் பண்ணிடுச்சு பெய்டு வெர்ஷனுக்கும் ஃப்ரீ வெர்ஷனுக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா மாடல் ஆக்சஸ், யூசேஜ் லிமிட், அதுக்கப்புறம் ஸ்பீட் அண்ட் ப்ரையாரிட்டி, அட்வான்ஸ்டு டூல், மெமரி அண்ட் பர்சனலைசேஷன், கஸ்டம் பர்சனாஸ், வாய்ஸ் மோட், மல்டி மோட் இன்புட், சிஸ்டம் ரிலையபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ், இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டயருக்கு எந்த மாதிரி ஆக்சஸ் இருக்கும், பெய்டு வெர்ஷனுக்கு எந்த மாதிரி ஆக்சஸ் இருக்குன்னு சொல்லி காட்டுது. ஸோ நீங்கள் இதை பேஸ் பண்ணி உங்களோட யூசேஜ் என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃப்ரீ டயர் யூஸ் பண்ணிக்கலாம், பெய்டு வெர்ஷன் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரண்டாக நம்ம வந்து ஃப்ரீ டயர் யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ரீ டயர்னா லிமிட்டட் யூசேஜ் தான் இருக்கும். ஓகே, ஸோ அதை யூஸ் பண்ணி ChatGPT வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், ஸோ எந்தெந்த வகையில் வந்து ChatGPT நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ChatGPT வந்து இங்கிலீஷில் மட்டும் கிடையாது. ChatGPT நிறைய லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுது. நிறைய பேருக்கு வந்து இங்கிலீஷில் எனக்கு வேணாம், எனக்கு தமிழில் எனக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தமிழில் டைப் பண்ணி நீங்கள் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கெயின் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த லெஃப்ட் சைடு உங்களோட நேம் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து லாங்குவேஜ் இருக்கா, இங்கே போயிட்டு இங்கிலீஷ் யூஎஸ் இருக்கா, இந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணீங்கன்னா இதெல்லாமே லிஸ்ட் ஆஃப் லாங்குவேஜஸ். ஓகே, இங்கே அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் அப்படின்னு இருக்கா, நம்மளோட தமிழ் லாங்குவேஜ் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸே கம்ப்ளீட்டாக தமிழில் மாறிடும். இங்கே பாருங்கள், புதிய அரட்டைகளை தேடு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கு. இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இன்புட் நான் கொடுக்க போகிறேன். தமிழில் வந்து ஒரு இன்புட் கொடுக்க போகிறேன். ChatGPT எப்படி வந்து நமக்கு வந்து ரிசல்ட் கொடுக்குன்னு பார்க்கலாம். என்னோட ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து ஏஐ காரணமாக பெரிதும் பாதிக்கப்படும் வேலைகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு வந்து ஏஐ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏஐ நீங்கள் லேர்ன் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக நமக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துருச்சு. கஸ்டமர் சப்போர்ட், லோ லெவல் கோடிங், பக் ஃபிக்சிங், கண்டென்ட் ரைட்டிங், டிரான்ஸ்லேஷன், சம்மரி, டேட்டா என்ட்ரி, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப்ஸ் எல்லாம் வந்து லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கு. நீங்களும் இதே மாதிரி வந்து ChatGPT யூஸ் பண்ணி எந்தெந்த மாதிரி வேலைகள்லாம் உங்களோட வேலைகள் இது மூலமாக பாதிக்கப்படுதா, அப்போ வந்து இதை சரி பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஏஐ ஸ்கில்லை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வேலை பார்க்கலாம். ஸோ மிதமான பாதிப்பு ஏற்படும் வேலைகள், பாதிக்கப்பட வாய்ப்பு குறைவான உள்ள வேலைகள், ஸோ இது எல்லாமே வந்து ChatGPT வந்து நமக்கு வந்து தெளிவாக கொடுத்துருச்சு. ஸோ தமிழில் நீங்கள் வந்து டைப் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் வேணும் அப்படின்னா ஸோ தமிழ் யூஸ் பண்ணி நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணிக்கலாம். நான் மறுபடியும் இங்கிலீஷ்கே போகிறேன். நெக்ஸ்ட் வந்து ChatGPT வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் நெக்ஸ்ட் மந்த்து ஒரு சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் நான் எழுத போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ChatGPT நான் ஹெல்ப் கேட்க போகிறேன். ஐ வாண்ட் டு ப்ரிப்பேர் ஃபார் மை கூகுள் கிளவுட் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் எக்ஸாம் நெக்ஸ்ட் மந்த் September 10. ஹெல்ப் மீ டு ப்ரிப்பேர் ஆன் டெய்லி பேசிஸ்ன்னு கேட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக அழகாக பிளான் போட்டு கொடுத்துருச்சு. வீக் 1 வந்து August 8 14 வரைக்கும் நீங்கள் என்ன படிக்கணும், வீக் 2 என்ன படிக்கணும், வீக் 3, வீக் 4, வீக் 5 வரைக்கும் நீங்கள் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து அழகாக லிஸ்ட் டவுன் பண்ணி கொடுத்துருச்சு. அதே நீங்கள் வந்து பர்டிகுலர் இந்த ஏரியா மட்டும் நாங்கள் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை காப்பி பண்ணிவிட்டு ChatGPT கிட்ட போய் நீங்கள் கேட்கலாம். ChatGPT கிட்ட போயிட்டு டீச் மீ ஜிசிபி கோர் சர்வீசஸ் கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கோர் சர்வீசஸ் என்ன இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு அழகாக வந்து சூப்பராக கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட சர்டிஃபிகேஷன்ஸ்க்காக நீங்கள் 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு கைட் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வேற எந்த மாதிரி வந்து ChatGPT யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஈவினிங் வந்து ஒரு இன்டர்வியூ இருக்குன்னு வச்சுங்க. நான் வந்து SQL அது வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு சினாரியோ பேஸ்டு வந்து ஒரு ப்ராக்டிக்கல் மாதிரி நான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ நான் வந்து ChatGPT கேட்குறேன், எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் எனக்கு வந்து SQL நான் எழுதணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். ரைட் SQL query to find employees who earn more than their managers மட்டும் நான் கேட்குறேன். நான் வந்து டேபிள் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் வந்து ஒரு இன்புட் மட்டும் தான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் என்டர் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ChatGPT வந்து இமீடியட்டாக கொடுத்துருச்சு. ஹியர் இஸ் அ காமன்லி யூஸ்டு SQL query
டு ஃபைண்ட் எம்ப்ளாயிஸ் ஹூ earn more than their employees. என்ன பண்ணிருச்சுன்னா சாட் ஜிபிடியை வந்து அழகா வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி அதுக்கான எஸ்கியூலும் நமக்கு கொடுத்துருச்சு. இந்த கொரி எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனும் சாட் ஜிபிடி கொடுத்துருச்சு. எஸ்கியூஎல் கொரி இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பைத்தான், ஜாவா இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங்கில் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் இன்புட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோடிங் இந்த மாதிரி அவுட்புட் வந்து சாட் ஜிபிடி கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர்ஸ்க்கு வந்து இது வந்து ரொம்ப ஈஸியான ஜாப். நம்ம எதையுமே வந்து நம்மளா வந்து திங்க் பண்ண தேவையில்லை. சாட் ஜிபிடியை அழகாக திங்க் பண்ணி உங்களுக்கு வந்து அவுட்புட் எடுத்து கொடுத்துரும். சரி, சாட் ஜிபிடியை வந்து வேற எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜாபுக்காக நம்ம ரெஸ்யூம்ஸ் கிரியேட் பண்ணியிருப்போம். அது வந்து நம்மளோட ஓன் லாங்குவேஜ், அதாவது நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் தான் நம்ம டைப் பண்ணி நம்ம ரெஸ்யூம்ஸ் கிரியேட் பண்ணியிருப்போம். பட் ஆனால் வந்து நம்ம ஜாப் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெஸ்யூம் வந்து ரெக்ரூட்டர்கிட்ட போகாது, ஷார்ட் லிஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஈவன் நம்ம வந்து நல்லா நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணியிருந்தாலும் அடுத்த லெவலுக்கு வந்து போகாது. ஏன்னா வந்து இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ்ன்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ஸோ அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணும்னா நம்மளோட ரெஸ்யூம் எல்லாம் வந்து அது ப்ராசஸ் பண்ணி செக் பண்ணும், இதெல்லாம் கரெக்டா இருக்கா, இது சரியில்லையா. அப்போ எதெல்லாம் வந்து அது எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் அந்த ரெஸ்யூம்ஸை மட்டும்தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. மற்ற ரெஸ்யூம் எதுவுமே வந்து ரெக்ரூட்டர்கிட்ட போகாது. ஸோ நான் எப்படி வந்து என்னோட ரெஸ்யூம் வந்து நான் இம்ப்ரூவ் பண்றது, நிறைய ரெஸ்யூம் ரைட்டர்ஸ் எல்லாம் வந்து இருக்கிறாங்க, நிறைய வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கு. அங்க நீங்க போனீங்கன்னா நிறைய பே பண்ற மாதிரி இருக்கும். அப்படி போகாம நம்ம சாட் ஜிபிடி யூஸ் பண்ணியே வந்து பெட்டரா வந்து நம்ம ரெஸ்யூம்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு கம்பெனில வேலை பார்க்குறீங்க, அங்க வந்து ஒரு ஜாப் ரோல்ஸ் எல்லாம் நீங்க பண்ணிருப்பீங்கல்ல, அதை வந்து நீங்க ஒரு புல்லட் பாயிண்ட்ஸா நீங்க கிரியேட் பண்ணிருப்பீங்க. அதை வந்து கொஞ்சம் லைட்டா மாடிஃபை பண்ணி சரி பண்ணிட்டு நம்ம ரெஸ்யூம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் சாட் ஜிபிடி நான் என்ன கேட்கறேன்னா, could you rewrite the below job details for better resume search and pass through ATS அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ என்னோட டீட்டெயில், ஜாப் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சரியா இருந்தாதான் இந்த ஏடிஎஸ் வந்து ப்ராசஸ் பண்ணும். நான் அந்த ஏடிஎஸ் ப்ராசஸ் பண்ற மாதிரி என்னோட ரெஸ்யூம் வந்து ரெடி பண்ணி கொடுன்னு நான் சாட் ஜிபிடி கேட்குறேன். அதுக்கேற்ற மாதிரி ஜாப் டீட்டெயில்ஸை வந்து எனக்கு சரி பண்ணி கொடுன்னு கேட்குறேன். ஓகே, இப்போ கேட்டோன்னே சாட் ஜிபிடி என்ன கேட்குதுன்னா, சரி உன்னோட ஜாப் டீட்டெயில்ஸ்லாம் கொடுன்னு என்கிட்ட கேட்கும். ஸோ சாட் ஜிபிடி என்ன கேட்குதுன்னா, ப்ளீஸ் கோ ஹெட் அண்ட் ஷேர் த ஜாப் டீட்டெயில்ஸ் கேட்குது. நான் வந்து என்னோட புல்லட் பாயிண்ட்ஸ், இதெல்லாமே புல்லட் பாயிண்ட்ஸ், இதெல்லாம் நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா worked closely with business stakeholders and technology teams to derive the design and architecture for highly scalable and high availability. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க்டு, டிசைன்டு, எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ இந்த மாதிரி புல்லட் பாயிண்ட்ஸ் இருக்கும். இங்கே இதை நம்ம ரீட் பண்ணும்போது இதில் எதுவுமே தப்பு இருக்க மாதிரி இருக்காது. ஓகே, ஆனால் நான் சாட் ஜிபிடி கிட்ட இது கொடுக்கும்போது எப்படி ரீமாடிஃபை பண்ணி கொடுக்குதுன்னு மட்டும் பாருங்க. இங்கே கொடுத்துருச்சா, ஆப்டிமைஸ்டு ரெஸ்யூம் புல்லட் பாயிண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா collaborated with cross functional teams and business stakeholders to design and architect highly scalable, highly available enterprise systems aligned with business requirement. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் தான் உங்களுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே சாட் ஜிபிடி வந்து மாடிஃபை பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்க இந்த ஜாப் டீட்டெயில்ஸையும் சாட் ஜிபிடி கிரியேட் பண்ணியிருக்க ஜாப் டீட்டெயில்ஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாமோ, நீங்கள் உங்கள் ரெஸ்யூமில் இருக்கிற ஒவ்வொரு செக்ஷனாக இதே மாதிரி காப்பி பண்ணி ரீரைட் பண்ணி கொடுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக பெட்டராக உங்களுக்கு வந்து சாட் ஜிபிடி ரெடி பண்ணி கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ரெஸ்யூம் ரெடி. நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து ஜாப் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ நமக்கு வந்து சாட் ஜிபிடி வந்து அழகாக வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. இதை நீங்கள் அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி உங்களோட ரெஸ்யூமில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மற்ற செக்ஷன்ஸ் இருந்தாலும் அதையும் காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாட் ஜிபிடி வந்து மாடிஃபை பண்ணி கொடுத்துரும். ஃபைனலாக உங்களோட ரெஸ்யூம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, ரெஸ்யூம் நான் ரெடி பண்ணிட்டேன். பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம சம்மரின்னு சொல்லி நம்ம ரெஸ்யூமில் டாப்பில் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து என்ன எழுதுறது, எப்படி எழுதுறது. ஏன்னா அந்த சம்மரி தான் வந்து அட்ராக்டிவாக இருக்கும் கரெக்டாக ரீட் பண்ணுறவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் ரெஸ்யூம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து சம்மரி தான் ரீட் பண்ணுவாங்க. நான் எப்படி வந்து சம்மரி கிரியேட் பண்ணுறது, பெட்டராக கிரியேட் பண்ணுறதுன்னு தெரியாது. கரெக்டாக நீங்கள் உங்களோட ஜாப் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ நான் சாட் ஜிபிடி கிட்ட என்ன கேட்க போகிறேன்னா, என்னோட ஜாப் டீட்டெயில்ஸ் உனக்கு கொடுத்துட்டேன், இதை எனக்கு பேஸ் பண்ணி எனக்கு சம்மரி கிரியேட் பண்ணி கொடுன்னு நான் கேட்க போகிறேன். ஆஸ் பர் த பிலோ ஜாப் டீட்டெயில்ஸ் குட் யூ ப்ளீஸ் கிரியேட் அ ஜாப் டைட்டில் சம்மரின்னு கேட்குறேன். சாட் ஜிபிடி வந்து நமக்கு சஜஷன்ஸ் கொடுத்துருக்கு. நீங்கள் கிளவுட் டேட்டா இன்ஜினியர் இருக்கலாம், கிளவுட் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட், சீனியர் டேட்டா இன்ஜினியர். ஸோ இந்த மாதிரி இதில் எந்த நீங்கள் டைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சம்மரியும் சாட் ஜிபிடி கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. இதை நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் ரெஸ்யூமில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏதாவது ஆல்டர் பண்ணால் நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி நீங்கள் ரெஸ்யூம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கிரியேட் பண்ண போகிறோம்னா, ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து சாட் ஜிபிடி நிறைய பேர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, கண்டென்ட் ரைட் பண்ணுறதுக்கு, ஸ்டோரி கிரியேட் பண்ணுறது, அதே மாதிரி இமேஜஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறது. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி இமேஜஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம்
2 மெத்தட்ல இருக்கு. ஒன்று, எனக்கு எந்த ஒரு ஐடியா இல்லை அப்படின்னா நீங்கள் சாட் ஜிபிடி கிட்ட போயிட்டு கிரியேட் டாப் 10 ஏஐ இமேஜ் ஜெனரேஷன் ஐடியாஸ் வித் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் நான் கேட்குறேன். ஸோ உடனே சாட் ஜிபிடி வந்து நமக்கு வந்து ஒரு 10 டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் கொடுத்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு ஐடியா, அதுக்கப்புறம் வந்து இது ஸ்டைல், அதுக்கப்புறம் இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த ப்ராம்ப்ட் இருக்குல்ல, இந்த ப்ராம்ப்ட்டை நீங்கள் காப்பி பண்ணி உங்களோட இமேஜ் ஜெனரேஷன் டூல், ஃபார் எக்ஸாம்பிள் விஸ்கி ஏஐ, லியோனோட ஏஐ, அந்த மாதிரி நீங்கள் டூலில் போயிட்டு உங்களோட இமேஜஸ் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்களும் இதே மாதிரி சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி நீங்கள் இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்டை ஜெனரேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா வந்து சாட் ஜிபிடி கிட்ட ஒரு இன்புட் கொடுக்குறேன், ஒரு சப்ஜெக்ட் கொடுக்குறேன், அதே மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட சப்ஜெக்ட் வந்து ஒரு crocodile ஒரு பீச் சேர்ல உட்காந்துருக்கு. இது எங்கன்னா எஜிப்தியன் டிசர்ட்ல இருக்கிற மாதிரி வந்து நான் இன்புட் கொடுத்துருக்கேன். இதை வந்து சாட் ஜிபிடி வந்து எப்படி இமேஜ் கிரியேட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நீங்க சாட் ஜிபிடி யூஸ் பண்றீங்க, சாட் ஜிபிடி ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு நீங்க சாட் ஜிபிடியில் இமேஜ் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் கிரியேட் பண்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ நம்மளோட இன்புட் ப்ராம்ப்ட் இதை தான் கேட்டிருந்தேன். crocodile longing in a beach chair wearing oversized sunglasses with a cheeky grin bobbing its head to music in the Marshall Bluetooth speaker. ஸோ இந்த மாதிரி என்னோட பேசிக் இன்புட் கொடுத்துருக்கேன். எக்ஸாக்டா நான் என்ன கேட்டேனோ அதை அப்படியே வந்து சாட் ஜிபிடி ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. ஒரு crocodile வந்து சன்கிளாஸ் போட்டிருக்கு, எஜிப்து, அதே மாதிரி ஒரு க்ரூஸ் இருக்கு பின்னாடி இருக்கு, மார்ஷல் ப்ளூடூத் ஸ்பீக்கர் கேட்டிருந்தேன். ஸோ எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா அழகா வந்து சாட் ஜிபிடி கொடுத்துருச்சு. நீங்க சாட் ஜிபிடி பிளஸ் இல்லைன்னா ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்றீங்கன்னா நீங்க சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி நீங்க இமேஜ் கிரியேட் பண்ணுங்க. ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா இமேஜ் கிரியேட் பண்றதுக்கு ஒன்று டைம் ஆகும், ரெண்டாவது உங்களோட ஃப்ரீ வெர்ஷனுக்கான கிரெடிட் வந்து வேகமாக தீர்ந்துடும். ஸோ நீங்க நெக்ஸ்ட் டே வெயிட் பண்ற மாதிரி ஆயிரும் மற்றெல்லாம் நீங்க கிரியேட் பண்றதுக்கு. ஸோ சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி இமேஜும் கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி ஒரு கேம் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ சாட் ஜிபிடி 5 வந்து எப்படி நமக்கு வந்து கேம் கிரியேட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இப்போ சாட் ஜிபிடி என்ன கேட்குறேன்னா குட் யூ ப்ளீஸ் கிரியேட் ஃப்ளாப்பி பேர்ட் கேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நான் என்டர் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி வந்து இம்மீடியட்டாக நமக்கு வந்து ஒரு ஃப்ளாப்பி பேர்ட் கேம் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. HTML, CSS and JavaScript version that runs in the browser without external images. ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து இந்த கோடு ரன் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்கு. ஹவு டு ரன். காப்பி த கோட் இன்டு எ ஃபைல் நேம்டு floppy.html. Open it in your browser. Click or tap to make the bird flap and avoid pipes. சூப்பராக இருக்குது. இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ இந்த கோடை நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணிட்டு நான் அந்த கோடை நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ லைன்ஸ் ஆஃப் கோடு இருக்குது பாருங்கள். ஸோ 126 லைன்ஸ் ஆஃப் கோடு வந்து சாட் ஜிபிடி நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இந்த கோடை வந்து நான் floppy.htmlனு சேவ் பண்ண போகிறேன். ஸோ நம்ம இந்த ஃபைலை வந்து floppy.htmlனு சேவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த கோடை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபைலை நான் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் வித் கூகுள் குரோம் அப்படின்னு சொல்லி நான் கூகுள் குரோமில் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் ஆயிடுச்சுங்க. பாருங்கள் பேக்ரவுண்ட் ப்ளஸ் நமக்கு ஒரு கேம்க்கான ஒரு விண்டோ இருக்குது, ஸ்கோர், பெஸ்ட் எல்லாமே இருக்குது, டேப், கிளிக், ஸ்பேஸ் டு ஸ்டார்ட். இப்போ நான் வந்து கீபோர்டு ஸ்பேஸ் பார் வச்சு நான் ட்ரை பண்ணுறேன். பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ மவுஸ் வச்சு நான் ட்ரை பண்ணுறேன். மவுஸ்லேயும் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ கீபோர்ட்லேயும் ஒர்க் ஆகுது, மவுஸ்லேயும் ஒர்க் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். நமக்கு வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி ஒரு இன்புட் மட்டும்தான் கொடுத்தோம், ஃப்ளாப்பி கேம் கிரியேட் பண்ணி கொடுன்னு. அது என்டையர் லைன் ஆஃப் கோடையும் கிரியேட் பண்ணிட்டு நமக்கு வந்து ரன் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கேம் வந்து டெவலப் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ தட் இஸ் த பவர் ஆஃப் சாட் ஜிபிடி. நீங்களும் இதே மாதிரி சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கேம் கிரியேட் பண்ணுங்கள். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இன்னைக்கு மட்டும் நம்ம சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி என்னென்ன பார்த்துருக்கோம்னா தமிழ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி சாட் ஜிபிடி எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அது மட்டும் இல்லாமல் ஒரு சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்கும்போது அது ஹெல்ப் பண்ணுச்சு. மூணாவது வந்து ஒரு SQL கொரி இல்லைன்னா எனக்கு ஏதாவது கோடிங் கொடுன்னு சொல்லும்போது இன்புட் கொடுத்து எனக்கு கோடிங் கொடுன்னு சொல்லும்போது அதுவும் கொடுத்தது. நாலாவது வந்து எப்படி வந்து ப்ராப்பராக வந்து ரெஸ்யூம் கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். அஞ்சாவது இமேஜ் கிரியேட் பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். ஃபைனலாக வந்து ஒரு கேம் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு வந்து சாட் ஜிபிடியை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களோட பர்சனல் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.